எந்த அளவுக்கு நெருக்கடினா, சுடுகாட்டில் சடலங்களை எரிக்கக்கூடிய அந்த தகன மேடைக்கு எரிவாயு இல்லைங்கிறதுனால 2-3 நாளைக்கு தான் அந்த கேஸினுடைய அந்த ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. கல்லூரிகள்லாம் விடுதிகள் அதை அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு விடுதிகளை நடத்த முடியாமல் ஆன்லைனில் கல்லூரிகளை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. அதுவும் 5-6 நாள் கழித்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இப்படி ஒரு மோசமான நட்பு நாடின் தலைவன் கொல்லப்பட்டதற்கு நம்ம கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு எப்பா நீங்கள் எனக்கு வளைகுடாவை திறந்து விடுங்க அப்படின்னு கேட்க முடியும். கச்சா எண்ணெயை கொடுத்து கொண்டிருந்தது அதை அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய நிர்பந்தம் காரணமாக உதறி தள்ளிவிட்டு இன்னும் வேண்டாம்ப்பா உன்ட்ட ரஷ்யாட்டிருந்து பெட்ரோல் கச்சா எண்ணெய் வேண்டான்னு சொல்லிட்டு நாம் இந்த அமெரிக்கா சொன்ன கேட்டதோடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்று. வணக்கம், இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவழியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேற்காசியா யுத்தம் காரணமாக சமையல் எரிவாயு பிரச்சனை, பெட்ரோலிய பிரச்சனை இன்று நம்முடைய நாட்டை, நம்முடைய மக்களை பெரிதளவிற்கு பாதித்திருக்கிறது. சமையல் எரிவாயு பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டுங்கிறத பார்க்குறோம். வீட்டில் இன்றைக்கு நம்முடைய ஆண்களும் சரி பெண்களும் சரி கேஸ் ஏஜென்சி முன்னால் சிலிண்டர்களை காலி சிலிண்டர்களை கொண்டு போய் வரிசையில் நின்றுகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். அது நின்னாலும் கூட கிடைக்கல, 25 நாட்களுக்கு மேலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் ஆட்டோ ஏறி அங்கே பிரயாணம் பண்ண முடியாத நிலைமையில் ஆட்டோவுக்கு கேஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நிறைய ஆட்டோக்கள் முடங்கி கிடக்கின்றன. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் சரி இந்த ஆட்டோக்கள் இல்லைங்கிறதுனால அவங்க பெட்ரோலுக்காக பெட்ரோல் பங்கு முன்னால் போனான்னா ஆட்டோ டிரைவர்களுக்கு அங்கே பெட்ரோல் பங்கில் நீண்ட கியூ இருக்கிறது. அங்கும் ஒரு நெருக்கடியான நிலைமை. நம்முடைய வீட்டுகளில் நம்ம மக்கள் சமையல் எரிவாயு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இக்னிஷன் ஸ்டவ்வுக்காக நம்ம போனோம்னு சொன்னால் அங்கே அந்த ஸ்டவ் வாங்குறதுக்கான அந்த இன்றைக்கு எதுவும் கிடைக்கல எல்லா இடங்கள்லையும் அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம பார்க்குறோம். இப்படியாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எந்த அளவுக்கு நெருக்கடினா, சுடுகாட்டில் சடலங்களை எரிக்கக்கூடிய அந்த தகன மேடைக்கு எரிவாயு இல்லைங்கிறதுனால 2-3 நாளைக்கு தான் அந்த கேஸினுடைய அந்த ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. கல்லூரிகள்லாம் விடுதிகள் அதை அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு விடுதிகளை நடத்த முடியாமல் ஆன்லைனில் கல்லூரிகளை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிக மிக நெருக்கடியான நிலைமை வந்திருக்கிறதுன்னு சொன்னால் இதற்கு என்ன காரணம், யார் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கி நம்ம பகுதியில் கூட சிலர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி இந்த தமிழக அரசு காரணம்னு சொல்லிட்டு. தமிழக அரசு கேஸை கொண்டு வருதா அல்லது கேஸ் ஏஜென்சியை நிறுவனம் செய்யுதா அல்லது என்ன செய்ய முடியும் தமிழக அரசு? மாறாக இன்றைக்கு இந்த மேற்காசியா யுத்தம், அந்த யுத்தத்தை ஆரம்பித்த ஏகாதிபத்தியவாதியான ட்ரம்ப்பும் அதுக்கு அவரோட துணை நிற்கக்கூடிய இந்த இஸ்ரேல், அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு போர் மேகம் சூழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்போதே ஒரு முக்கியமான நெருக்கடியான நேரத்தில் அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத நம்முடைய ஒன்றிய அரசு, குறிப்பாக மோடியினுடைய இந்த அயல்நாட்டு கொள்கையும் அவருடைய அந்த லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடும் அங்கே நடவடிக்கை எடுக்க முடியாத கையாலாகாத தன்மையும் தான் இவை அனைத்திற்கும் காரணமாக நான் பார்க்கிறோம். நண்பர்கள் நினைக்கக்கூட உலகம் பூரா பாதிக்குமே, நம்ம மட்டும் என்ன தனியாவாக பாதிக்கிறோம், இதில் எப்படி மோடியை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, இன்றைக்கு உலகம் பூராம் இன்றைக்கு பாதித்திருக்கிறது என்று சொன்னாலும் ரஷ்யா கச்சா எண்ணெயை உலகம் முழுக்க கொடுத்து கொண்டிருக்கிறது நட்பு நாடுகளுக்கு. அந்த ரஷ்யா நமக்கும் காலம் காலமாக கச்சா எண்ணெயை கொடுத்து கொண்டிருந்தது. அதை அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய நிர்பந்தம் காரணமாக உதறி தள்ளிவிட்டு இன்னும் வேண்டாம்ப்பா உன்ட்ட ரஷ்யாட்டிருந்து பெட்ரோல் கச்சா எண்ணெய் வேண்டான்னு சொல்லிட்டு நாம் இந்த அமெரிக்கா சொன்ன கேட்டதோடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்று
இந்த சீரழிவுக்கு உள்ளாகி இருக்கிறோம். சரி, அவங்க ஏற்கனவே இந்த வளைகுடா பகுதிகளில் இருந்து குவைத்து, சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து நம்ம எண்ணெய் வாங்கலாம்னு சொன்னால், இந்த யுத்தத்தின் காரணமாக ஈரானுக்கு எதிராக இருக்கின்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய கப்பல்கள் அல்லது அந்த வளைகுடா நாடுகளில் இருந்து போகக்கூடிய எந்த கப்பலும் ஈரானுக்கு சொந்தமான அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை தாண்டி போகக்கூடாதுங்கிற ஒரு நிலையை ஈரான் அறிவித்திருக்கிறது. அது இயல்பானது. எனக்கு எதிராக உள்ளவர்கள் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த நாடும் செய்யக்கூடியது. நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஈரான் நமக்கு எதிரான நாடா? இல்லை இல்லை, காலம் காலமாக நமக்கு நட்பாக இருந்தது தான் ஈரான். ஒரு கட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இறந்து போன மறைந்த தலைவர் அயோத்துல்லா கொமேனிக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் குர்ஆனை பரிசாக நட்பின் சின்னமாக கொடுத்திருக்கிறார்கிற செய்தி கூட நம்ம தோழர்கள் மறந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஈரான் தலைவர் கொல்லப்பட்டதற்கு யார் கொன்னா? அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலும் குண்டு வீசி கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு படுகொலைக்கு கண்டனம் தெரிவிக்கல. அது 5-6 நாள் கழிச்சு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இப்படி ஒரு மோசமான நண்பன் கொல்லப்பட்டதற்கு, நட்பு நாடின் தலைவன் கொல்லப்பட்டதற்கு நம்ம கண்டனம் தெரிவிக்காம இருக்கும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு எப்பா நீங்க எனக்கு வளைகுடாவை திறந்து விடுங்க அப்படின்னு கேட்க முடியும்? அன்றைக்கு கேட்க முடியாத நிலைமையில் இருக்கு. அப்போ இப்படியான இந்த சூழல்ல இதற்கு இந்த ஏகாதிபத்திய அவர்கள் தூண்டிவிட்ட போர் என்ன காரணம்? ஏதிலிகளாக இருந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனர்கள் 47க்கு முன்னால இஸ்ரேல் ஒரு நாடே கிடையாது. பாலஸ்தீன்ல அமெரிக்க ஏகாதிபத்தியமும் பிரிட்டனும் சேர்ந்து யூதர்களுக்கு இடம் கேட்டு பாலஸ்தீனவாதிகள்கிட்ட பாலஸ்தீன்ஸ்ட கேட்டு அவங்க கொடுத்தாங்க. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டினது போல அல்லது ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையா இன்றைக்கு பாலஸ்தீனர்களை கொன்று குவித்து அங்குள்ள முஸ்லிம் நாடுகளை வளைப்பதற்கு அத கிரேட்டர் இஸ்ரேல் என்ற ஒரு திட்டத்தோடு இன்றைக்கு இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இன்றைக்கு நாம இஸ்ரேல ஈரானை தாக்குறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் பழம்பெரும் நாடான அந்த ஈரான் நிமிர்ந்து நிற்கிறது. மற்ற வளைகுடா நாடுகளைப் போல அமெரிக்காவின் காலடியில் விழுவதற்கு தயாராக இல்லை. காலடியில் விழுந்திருந்தா துபாய் போல, சவுதி அரேபியா போல, ரியாத் போல, பஹ்ரைன் போல குபேரபுரிகளாக இருக்கலாம். ஆனாலும் மானம் ஒன்றே பெரிது என்று நாம் சொல்லுவோம் இல்லையா தமிழர்கள்? அதற்கேற்ப பாரசீக மக்களும் ஈரான் மக்கள் இன்று மிகவும் துணிந்து நின்று போரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏகாதிபத்தியவாதிகளின் போரை. அப்போ இப்ப இன்றைக்கு இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 30 ஆண்டுகளுக்கு மேலாக தடை உத்தரவை, அமெரிக்காவினுடைய தடை உத்தரவு, எந்த வியாபாரமும் பண்ணக்கூடாதுங்கிற தடை உத்தரவை மீறி இன்று அவர்கள் இவ்வளவு பெரிய ஏவுகணைகளை தயாரித்து ஒரு மிகப்பெரிய வல்லரசுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது கேட்பதற்கு பெருமிதமாக இருக்கிறது. இன்று உலகத்தில் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள், பாசிசமும் ஏகாதிபத்தியமும் வீழ வேண்டும் என்று விரும்புகின்ற மக்கள், இந்த அனைவரும் இன்று நாம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தோற்கடிக்கப்பட வேண்டும், பாசிசம் வீழ வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தோடு நம்முடைய பகுதிகளில் ஊர்வலங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பரப்புரைகளையும் மேற்கொள்ள வேண்டும். நமக்கு ஆதரவான சக்திகளோடு இணைந்து இந்த ஒரு வேலைகளை, இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தடுத்து வருகின்ற காணொளிகளில் யுத்தம் பற்றி விரிவாக பேசுவோம். நண்பர்களே, வணக்கம். சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம். அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.